எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையை தனதாக்கியதற்கு பிறகு பொதுக்கூட்டங்களை நடத்துவது, வெற்றிவாள் ஏந்துவது, புரட்சித் தமிழர் என்ற பட்டப்பெயரை பெற்றதென இருந்தாலும் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு களத்தில் கண்ட்ரோல் இல்லாமல் தான் இருக்கிறது அதிமுக என்கின்றனர் கள அரசியல் அறிந்தவர்கள். அது மட்டுமல்லாமல் அதிமுகவின் சில மாஜி அமைச்சர்கள் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி வருவதாக கடந்த சில மாதங்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் SP வேலுமணி மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் எடப்பாடிக்கு எதிராக செயல்பட தொடங்கிவிட்டதாக உட்கட்சி விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். இதனைத் தொடர்ந்து சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவில் முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் இந்நாள் MLAக்கள் என பலரும் கலந்து கொண்ட நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணியும் செங்கோட்டையனும் ஆப்சென்ட் ஆகிவிட்டனர். தங்கமணிக்கும் செங்கோட்டையனுக்கும் கருத்து வேறுபாடு நிலவுவதால் விழாவை இருவரும் புறக்கணித்ததாக கூறப்பட்ட நிலையில் சென்னையில் நடந்த விழாவுக்கு வராத செங்கோட்டையன் தனது சொந்த மாவட்டமான ஈரோட்டிலேயே ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார். இன்னொரு பக்கம் தங்கமணியும் தன் ஆதரவாளர்களுடன் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அது மட்டுமல்லாமல் மறுநாள் செங்கோட்டையனும் வேலுமணியும் சந்தித்தது எடப்பாடியை மேலும் அப்செட் ஆகியுள்ளதாக கூறப்படுகிறது. இப்படி வேலுமணி, செங்கோட்டையன், தங்கமணி என அடுத்தடுத்து மாஜிக்கள் எடப்பாடியாரை புறக்கணிக்க தொடங்கிவிட்டதாக கூறப்படும் நிலையில் எடப்பாடி ஏமாற்றிவிட்டார் என மேடையிலேயே பேசி சர்ச்சையை கிளப்பியுள்ளார் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். தூத்துக்குடியில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் பேசுகையில் 2021 தேர்தலில் 525 வாக்குறுதிகளை தந்த எடப்பாடி அதை நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டார். அதேபோல நாடாளுமன்ற தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை இன்று வரை நிறைவேற்றாமல் இருக்கிறார் என்று கூறினார். 525 வாக்குறுதியை 21 தேர்தலிலே எடப்பாடி கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறாரோ, அதே போல பார்லிமெண்ட்டுக்கு என்று சொல்லி 64 பக்க தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதை நிறைவேற்றாமல் இன்று வரை இருக்கிறார்கள். திமுகவை விமர்சிப்பதாக நினைத்துக்கொண்டு சொந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றிவிட்டார் என அதிமுக பொருளாளர் சீனிவாசன் பேசியது அக்கட்சியினரை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. ஐயோ, அடுத்த கலக குரலா என பதறிப்போன அதிமுகவினருக்கு முழு வீடியோ வெளியாகி சற்று நிம்மதியை உண்டாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் சீனிவாசனை பொறுத்தவரை மேடையில் அவரது டங் ஸ்லிப் ஆவது இது முதல் முறை அல்ல. ஒருமுறை திண்டுக்கல் பொதுக்கூட்டத்தில் பேசிய போது MK ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்குவோம் என பேசி அதிமுகவினருக்கே அதிர்ச்சி கொடுத்தவர்தான் திண்டுக்கல் சீனிவாசன். அதோடு மட்டுமல்ல, மற்றொரு முறை கூட அதிமுக கூட்டணிக்கு வருகிறவர்கள் எல்லாம் 100 கோடி கேட்பதாக கூறி பரபரப்பை கிளப்பினார். இப்படி தன் தொடர் சர்ச்சை பேச்சுகளால் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருந்த திண்டுக்கல் சீனிவாசனை நேரில் அழைத்த எடப்பாடி பழனிசாமி வாய்மூடி சும்மா இருக்கவும் என்று ஏற்கனவே அட்வைஸ் கொடுத்து அனுப்பியதாக MGR மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் எடப்பாடியாரின் அட்வைஸையும் மீறி திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடியாரையே கோர்த்து விட்டுள்ளது அதிமுக வட்டாரத்திலேயே பரபரப்பை கிளப்பியுள்ளது.